ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மெய் 2வது யூனிட்டில் மெய் மயக்கம் அப்படின்ற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து 10 யூனிட் இருக்கிற புக்கு, 8 யூனிட் இருக்கிற புக்குன்னு 2 இருக்கு இல்லையா. இந்த 10 யூனிட் இருக்கிற புக்கை பொறுத்த வரைக்கும் இதில் தான் இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து மெய் மயக்கம் அப்படின்ற டாபிக் வந்து இருக்குது. இந்த 8 யூனிட் இருக்கிற புக்கை பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி விதி தான் வந்து இருக்கும். இந்த புணர்ச்சி விதி வந்து 10 யூனிட் இருக்கிற புக்கில் வந்து 3rd யூனிட்டில் வரும். அதனால் நான் இப்போ மெய் மயக்கத்தில் உள்ள நோட்ஸை வந்து நான் தரேன். அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. புக் இல்லாதவங்க, புக் இருக்கிறவங்க புக்கில் நோட் பண்ணிக்கங்க. புணர்ச்சி விதியை வந்து நம்ம 3rd யூனிட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். மெய் மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மொழியில் முதல்ல வரக்கூடிய முதல் எழுத்து வந்து எத்தனைன்னு பார்த்தோம், 22ன்னு பார்த்தோம். மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து இறுதியில் வரக்கூடியது வந்து 24ன்னு பார்த்தோம் இல்லையா. இது மாதிரி மொழிக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மொழிக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்களை இப்போ உதாரணத்துக்கு இப்போ மெய் மயக்கம்னா என்னென்னா, மொழிக்கு இடையில், அதாவது சொல்லுக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களாக இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வர்றது. அதாவது உதாரணத்துக்கு அச்சம், இல்லைன்னா தேர்கால். இப்போ இந்த இடத்துல வந்து இக்கும் வந்து 2 தடவை வந்துருச்சு இல்லையா. இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றதை வந்து மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மெய் மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மெய் மயக்கம்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரதை மெய் மயக்கம்னு சொல்கிறோம். இந்த மெய் மயக்கம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ்னும் பொழுது என்னென்னா, ஒன்று வந்து உடல்நிலை மெய் மயக்கம், உடல்நிலை மெய் மயக்கம். இன்னொன்று வேற்றுநிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை. ஒன்று உடல்நிலை, இன்னொன்று வேற்றுநிலை. உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா, இக்கு, இச்சு, இத்து, அப்புறம் இப்பு, இந்த எழுத்துக்கள் இது வந்து அடுத்தடுத்து வர்றது. ப்ளஸ் வந்து இது வந்து அதனோடு தொடர்புடைய எழுத்துக்களோட மட்டும்தான் வந்து அடுத்த மெய் எழுத்துக்கள் வந்து வரும். இதை தான் வந்து உடல்நிலை மெய் மயக்கம்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எடுத்துக்காட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அச்சம், பக்கம், மொத்தம், சாத்தன், கப்பம், இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக நான் எழுதுகிறேன். இன்னொன்று அப்பம். இப்போ இதில் இக்கு என்ன சொன்னேன், இக்குக்கு வந்து இந்த இக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கா தானே இருக்குது, மெய் எழுத்து வரலையேன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த காவை வந்து இக்கு கூட்டலான்ற அப்படின்னு பிரிக்கலாம். காவை வந்து இக்கு கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாமையே வந்து ஒரு மெய் எழுத்து வந்து இருக்குது. அதை தான் வந்து மெய் மயக்கம்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த எழுத்துக்களுடைய அதற்கு இனமான அந்த எழுத்துக்கள் வர்றதை வந்து உடல்நிலை மெய் மயக்கம்னு சொல்கிறோம். இப்போ இக்குக்கு பார்த்தாச்சு பக்கம் அப்படின்றது. அது மாதிரி இச்சுக்கு அச்சம், இப்புக்கு அப்பம், இத்துக்கு வந்து மொத்தம், இப்பு கப்பம், இத்துக்கு வந்து சாத்தன். இந்த மாதிரி எடுத்துக்காட்டு இருக்குது. ஓகேவா, இதை நோட் பண்ணிங்க. இப்போ அடுத்தது வந்து செகண்ட் டைப் என்னென்னா, வேற்றுநிலை மெய் மயக்கம். இது என்ன அப்படின்னா, இரு அப்புறம் இல்லு, இந்த எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து அதற்கு இனமான எழுத்துக்கள், அதோட தொடர்புடைய எழுத்துக்கள் தான் வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா சம்மந்தம் இல்லாத வேறு எழுத்து வரும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து தேர்தல், உயர்வு,
வாழ்பவன், சூழ்க. ஓகே, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தேவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஆன் பிரிப்போம். அப்போ இந்த இடத்துல இரு தான் இருக்குது. ஸோ இருக்கு வந்து இந்த இடத்துல இரு தான் வந்திருக்கணும், ஆனால் இத்துன்னு வந்திருக்கு. அப்போ வேறு வந்திருக்கிறதுனால இதை வேற்றுநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே உயர்வு இருக்கு, இங்கே வந்து இரு தான் வந்திருக்கணும், ஆனால் இந்த இடத்துல இவ்வு வருது. ஸோ இதையும் வேற்றுநிலை அப்படின்னு சொல்கிறோம். வாழ்பவன், இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து வேற்றுநிலையில் வரும். சரியா? அடுத்தது வந்து வாழ்பவன், அது மாதிரி சூழ்க, எல்லாமே வந்து வெவ்வேறு எழுத்துக்கள் வந்து நம்ம பக்கத்தில் வரும். அதை தான் நம்ம வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்த்தா உடல்நிலை மெய் மயக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த 4 ப்ளஸ் வேற்றுநிலையில் வரக்கூடிய இரு, அப்புறம் இல்லு. இந்த 6 எழுத்துக்கள் தவிர மொத்தம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்கள் வந்து 18. இதில் இந்த 6 தவிர்த்தோம்னா மீதி 12 எழுத்துக்கள். இந்த 12 எழுத்துக்களும் உடல்நிலையிலையும் வரும், வேற்றுநிலையிலையும் வரும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இட்டு, இது வந்து அந்த 6ல் வரல, அப்போ அந்த 12ல் வருது. ஓகேவா? இட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட்டம், அப்புறம் வந்து காட்சி. இருக்கு வந்து வெற்றி, பயிற்சி. இதை வந்து பார்த்தோன்னா தெரியும். இப்போ இந்த இட்டுக்கு வந்து உடல்நிலையாகவும் வருது, வேற்றுநிலையாகவும் வருது. அதே மாதிரி இருக்கும் உடல்நிலையிலையும் வருது, வேற்றுநிலையிலையும் வருது. இதே மாதிரி அந்த 12 எழுத்துக்கள் என்னென்னா இட்டு, இரு, இங், இஞ்சு, இன், இன், இம், இன், இ, இல். இந்த எக்ஸாம்பிள் இட்டுக்கு வந்து பட்டம், காட்சி. இந்த 12ம் வந்து உடல்நிலையாகவும் வரக்கூடிய அந்த பட்டத்தில் உடல்நிலை மெய்மயக்கமாகவும், காட்சியில் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் இருக்குது. இதே மாதிரி தான் 12மே. அதாவது இட்டு, இர், இங், இஞ்ச், இன், இன், இம், இன், இ, இல், இவ், இல். இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது பட்டம், காட்சி. இப்போ இந்த பட்டத்தில் இட்டுக்கு பக்கத்தில் டே இருக்குது, அதை வந்து இட்டு கூட்டல் ஆன் பிரிக்கலாம். அப்போ இட்டுன்னு 2 தடவை வந்துருச்சு, அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்ததில் காட்சி, அதில் வந்து இட்டுக்கு பக்கத்தில் சி இருக்குது, அதை வந்து இச்சு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அது வந்து வேறு வந்துருச்சு, அதனால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். அதே மாதிரி வெற்றி, பயிற்சி, அங்ஙனம், அங்ஞனம், தங்கம், அப்புறம் விஞ்ஞானம், மஞ்சள், தண்ணீர், நண்பகல், செந்நெறி, தந்த, அம்மா, அம்பு, மன்னன், இன்பம், செய்யலாம், வாய்மை, நல்லவன், செல்வம், இவ்விதம், தெவ்யாது, உள்ளம், கொள்கை. இதெல்லாம் வந்து அந்த 12க்கும் வந்து எடுத்துக்காட்டு. அதை நோட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து வேற்றுநிலையாகவும் வரும், உடல்நிலையாகவும் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம்னா என்னென்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வார்த்தைகளில் ஒரு ஒற்றெழுத்து இருக்கும், பக்கத்தில் வேறு ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம மெய் எழுத்து தனியாக பிரித்து பார்ப்போம். ஆனால் இதில் எப்படின்னா, ஈரொற்று மெய்மயக்கத்தில் நமக்கு வெளிப்படையாக 2 மெய்யெழுத்துக்கள் இருக்கும், 3வதாக உள்ளதை தான் நம்ம பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தம் வந்து 3 மெய்யெழுத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உதாரணம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி ஈரொற்று மெய்மயக்கத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னா ஈ, இரு, இல். இந்த எழுத்துக்கள் வந்து ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்றதுல வரும். இந்த உதாரணம் சொல்கிறேன். ஈக்கு வந்து காய்ச்சல்,
நாய்க்கால். அடுத்தது இறகு, உயர்ச்சி, தேர்கால். சாரி, இந்த இடத்துல ஒரு இக்கு வரும். தேர்கால், அதாவது தேர்கால், நம்ம தப்பாக எழுதிட்டேன். தேர்கால். ஓகே. அடுத்தது வந்து இல்லை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா வீழ்ச்சி, கால் புணர்ச்சி. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து 1 2, இந்த இடத்துல மறைமுகமாக 3ஆவது. ஸோ 3 மெய் எழுத்து வரும். அதே மாதிரி தான் 1 2 மறைமுகமாக 1, 1 2 மறைமுகமாக 1, 1 2 மறைமுகமாக 1. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி வரதை ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் வரும் அப்படின்னா இ இர் எல் இதில் வரும். இது மெய்மயக்கம்னா என்னென்னா மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரதை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். இது உடல்நிலை, வேற்றுநிலைன்னு 2 டைப் இருக்குது. உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரக்கூடியது இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இதெல்லாம் வந்து உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரும். இரும் இல்லும் வந்து வேற்றுநிலையில் வரும். ஈரொற்றில் வந்து இ இர் எல் இந்த 3ம் வந்து ஈரொற்றில் வரும். இவ்வளோ தான். இதில் வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இன எழுத்து. இன எழுத்துனா என்ன அப்படின்னா இது 7th கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்குது, இதில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இன எழுத்துனா என்னென்னா நட்பு எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெய் எழுத்துக்களில் வந்து 3 விதம் இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்தாக வரும். உதாரணம், இங்குக்கு வந்து க தான் வரும், அதாவது இக்கு தான் வரும். இதை எக்ஸாம்பிள் அங்கம். அங்கம் அப்படின்னா இந்த இடத்துல இங்குக்கு வந்து இக்கு தான் வரும், கா கிடையாது. ஸோ வந்து இந்த இடத்த பிரிக்கும் பொழுது இக்கு கூட்டலான்னு வந்துடும். ஸோ வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். இஞ்சு, இஞ்சு, இச்சு. இஞ்சுக்கு வந்து இச்சு தான் என்ன எழுத்து. வேர்டு சொல்கிறேன், பஞ்சம். அடுத்தது எண்ணுக்கு இட்டு, மண்டபம், பண்டம். அடுத்தது வந்து எண்ணுக்கு இரு, தென்றல். அதாவது இந்த இன்னு இருக்கு இல்லையா, இந்த இன்னுக்கு இந்த இதை பிரிக்கும் போது இந்த இடத்துல இரு ப்ளஸ் ஆன்னு வரும். அதுதான். இன்னும் இருக்குது, அது வந்து என்னென்னா எண்ணுக்கு இத்து, எம்முக்கு இப்பு, எம்முக்கு இப்பு, எண்ணுக்கு இரு, அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த மாதிரி வரதை வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு கான்செப்டு மயங்கொலி பிழை. மயங்கொலி பிழை அப்படின்னா என்னென்னா நகர, நகர, நகர. இந்த வேறுபாடு தெரியாமல் தப்பாக எழுதுறதா மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு மெய் மயக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதில் டைப்ஸ் 2 டைப்ஸ் பார்த்தோம். உடல்நிலை, இன்னொன்று வேற்றுநிலை. அடுத்தது வந்து ஈரொற்று மெய்மயக்கம்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது இன எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மயங்கொலி பிழைனா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? இதுதான் இந்த செகண்ட் யூனிட்டில் இருக்கிறது. வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நிறையலாம் கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த 12 அதாவது உடல்நிலையாகவும்
வேற்று நிலையாகவும் வரக்கூடிய அந்த 12 எழுத்துக்களுக்கு உள்ள எக்ஸாம்பிள் மட்டும் கம்யூனிட்டி டேப்பில் தரேன் பார்த்துங்க. இது வரைக்கும் 11th 2 யூனிட் கிட்ட வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.